கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்குற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம், அதுலேயும் விசேஷமாக நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு அறிமுக வகுப்பு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், இது மூணாவது பாகத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு பாகம் மிகவும் முக்கியமான ஒரு பாகமாக காணப்படுது. ஏன் நம்ம பார்க்கும்போது அடுத்த வாரத்திலேருந்து நம்ம முதலாவது அதிகாரத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ஸோ அதனால சகோதர சகோதரிகளே, எப்படி நம்ம ஒரு ஃபாலோஅப் கிளாஸில் வேதத்தை முறையாக கற்பது எப்படி, அந்த ஒரு சப்ஜெக்ட் ஹவு டு ஸ்டடி பைபிள் எனக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள் வாங்குறோமோ அதுதான் பேஸ். எதுக்குன்னு பார்க்கும்போதுங்க, மற்ற தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வசனத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நாம் தியானிச்ச இந்த ஒரு லாஸ்ட் 2 கிளாஸும் சரி, இப்போ நம்ம தியானிக்கக்கூடிய இந்த ஒரு அறிமுக வகுப்பும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒருவேளை இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் யாராவது ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, கண்டிப்பா இந்த ஒரு ஆய்வு நமக்கு பிற்பாடு, ஒருவேளை நமக்கு பிறகு வேற யாராச்சும் தியானம் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த ஒரு வகுப்பு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் நமக்கு அவங்க எப்படி இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆய்வு செஞ்சு நமக்கு கொடுத்தாங்களோ, அதே மெத்தடை தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இந்த ஒரு கிளாஸ்ல ஃபாலோ பண்றோம் நம்ம பார்க்குறோம். ஸோ கடந்த 2 வாரமாக நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது கிறிஸ்துவர்களுடைய பார்வை இந்த வெளிப்படுத்தல எப்படி இருந்துச்சு, புதிய சிருஷ்டியோடைய பார்வை இந்த வெளிப்படுத்தல எப்படி இருக்கணும். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, அந்த பாடத்தை மறுபடியுமாக நீங்க அந்த ரெக்கார்டிங் கேட்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பிளஸ் போன வாரம் நம்ம பார்த்த விஷயத்துல ஒரு 7 பாயிண்ட் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து சில ஆராய்ச்சிகள் நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கும்போது, ஸ்டெப் டு ஸ்டடி ரெவலேஷன். அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு சில படிநிலைகள் இருக்கு. ஸ்டெப்ஸ் டு ஸ்டடி ரெவலேஷன், ஒரு 5 படிநிலைகள் இருக்கு. அதாவது நம்ம ஒரு மேல் வீட்டு அறைக்கு நம்ம போனோம்னா நம்ம எப்படி நம்ம நடந்து போவோம்னா, ஒரு படிக்கட்டா நம்ம ஏறி 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 நடந்து போவோம். அதே போலதான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துல கூட ஒவ்வொரு படிக்கட்டா நம்ம முன்னேறி செல்லும் போது தான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய எல்லா வசனத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த ஒரு படிக்கட்டுகள் என்னன்னு பார்க்கும்போது ஒரு 5 படிநிலைகள் இருக்கு, ஒரு 5 படிக்கட்டுகள் இருக்கு இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கிறதுக்கு. அந்த 5 படிக்கட்டுகள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது விஷயம், இது நீங்க நோட் பண்ணிக்கலாம். முதலாவது விஷயம், ஒவ்வொரு வசனமும் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நம்ம தியானிக்கணும். இதுதான் முதல் படி. ஏறக்குறைய ஒரு 404 வசனங்கள் இருக்கு. அந்த 404 வசனத்துல ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தியானிக்கணும். இதுதான் முதல் படி. ஒரு வசனம் நம்மளுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம தியானிக்கணும். 2வது, அந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அடையாளங்களை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தியானிக்கணும். வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அடையாளங்களை தியானிக்கணும். 3வது படிநிலை, ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஒரு அடையாளம், அந்த சிம்பல், அது எந்த அளவுக்கு உண்மை, இல்ல எந்த அளவுக்கு அந்த வசனத்துக்கு பொருந்திருக்கு, how to find these symbols எனக்குரிய ஒரு காரியத்தை கூட நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இது 3வது படியா இருக்கு. நம்ம அந்த ஒரு வசனத்துக்கான அடையாளம் அது எந்த அளவுக்கு அந்த வசனத்துக்கு இசைவா இருக்கு எனக்குரிய ஒரு விஷயத்தை பார்க்கறது 3வது படி. 4வது படி என்னன்னு பார்க்கும்போது, இந்த வசனத்துக்கான அந்த அடையாளத்தோடைய அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன,
ஏறக்குறைய நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே போல இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அது என்னதான் நம்ம கவனிக்க போறோம். 5வது படிநிலை என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, காலம். ஒருவேளை நம்ம ஒரு வசன பகுதியை நம்ம எடுக்கிறோம்னா எந்த காலத்துக்கு பேசப்படுது, எந்த காலத்துக்கு அது பேசப்படல, அது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. டைம் லைன் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 5 படிக்கட்டு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போறதுக்கான படிநிலைகளா காணப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த விதத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, முதல் படிக்கட்டான ஒவ்வொரு வசனத்து மேல நம்ம இருக்கக்கூடிய தியானங்கள் இல்ல ஆராய்ச்சி, இத குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வசனத்துக்கு மேல இருக்கக்கூடிய தியானம் இல்லைன்னா ஆராய்ச்சி. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ஸ் we should study. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். காரணம் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு சாதாரண கேரக்டர் ஸ்டடி மாதிரி இல்லை. கேரக்டர் ஸ்டடி அப்படின்னு சொல்லும் போது ஆப்ரஹாம் அப்படின்னு எடுத்துக்கினா அவரை பத்தியான ஒரு ஆராய்ச்சி, தாவீது எடுத்துக்கினா அவரை பத்தியான ஆராய்ச்சி, அவரோட குணலட்சணங்கள். அந்த மாதிரி இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் கிடையாது. ஏன் பார்க்கும்போது இதுக்குள்ள முழுவதுமா தீர்க்க தரிசனமோ அடையாளமோ இருக்கிறதுனால, இது ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் மாதிரி இல்லாதனால ஒவ்வொரு வசனமும் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது அதை நம்ம தேடி ஆராயணும். வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 34:16, ஏசாயா 36:14, ஐசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இதுல ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாமல் இராது. ஜோடி இல்லாமல் இராது அப்படின்னா இந்த புஸ்தகத்துல ஒரு அடையாளத்துக்கு அர்த்தம், இன்னொரு அடையாளம் கண்டிப்பா அதோட ஜோடி இருக்கும். அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதனால ஒரு வசனத்தை நம்ம ஸ்கிப் பண்ணா கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஒரு ஜோடியை கண்டுபிடிக்க முடியாது, சத்தியங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம பார்க்கணும். அதனால ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்கிறது தான் முதல் படியா இருக்கு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, ஒருவேளை நம்ம வசனங்களை தியானிக்கும் போது சில வசனங்கள் நமக்கு அது முழுமையா புரியாது, என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, ஒருவேளை அந்த வசனத்துக்கு ஒரு 50%, 50% அந்த வசனத்தோடைய பேக்ரவுண்ட் இல்ல 50% அந்த வசனத்தோடைய புரிதல் இருந்தா போதும், நம்ம முன்னேறி செல்றதுக்கு பிரயோஜனமா இருக்க தவிர ஒரு வசனத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக கூடாது. அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு, 2ஆம் வசனம் தெளிவு கிடைச்சிச்சு, 3ஆம் வசனம் தெளிவு கிடைக்கல, நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆம் வசனத்துக்கு போலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? முயற்சி எடுக்கக்கூடாது. 3ஆம் வசனத்துல எவ்வளவு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு 4வது வசனத்துக்கு போகும்போது சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும் போது அந்த ஒரு ஜோடியை அவர் இணைக்கும் போது, அவருடைய வசனங்களை அவர் இணைக்கும் போது அது சத்தியங்கள் நமக்கு தெளிவா புரியும் நம்ம பார்க்கிறோம். சோ அதனால ஒவ்வொரு வசனமும் இங்க முக்கியமா காணப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது வசனத்தில் இருக்கக்கூடிய மீனிங், அர்த்தங்கள். ஒவ்வொரு வசனமும் நம்ம எடுக்கும் போது அதுக்குள்ள ஆவிக்குரியமான அர்த்தங்கள் இருக்கு. எல்லாமே அடையாள பாஷையில எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு உதாரணம் வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா முற்றிலுமாக அடையாள பாஷையில எழுதிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷ பத்தி சொல்லும் போது இது முற்றிலுமாக அடையாளத்து பாஷையில எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு பாயிண்ட நம்ம முன் வச்சோம். வேதத்தை முறையாக கற்பது எப்படி, ஹவு டு ஸ்டடி பைபிள். இந்த ஹவு டு ஸ்டடி பைபிள்ல எல்லா மெத்தடும் நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்ம தியானிச்சா மாத்திரம் தான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற வசனத்துக்கு அர்த்தம் நம்மளுக்கு புரியணும். அந்த வகையில நம்ம ஏற்கனவே சத்தியத்துல
சில அடையாளத்துக்கான மீனிங் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஹவ் டு ஸ்டடி பைபிள்ல இருந்து. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது இந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம எப்படி கையாளலாம், இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளில் பிடித்திருக்க கண்டேன். இப்போ இந்த வசனத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது 4 தூதர்கள் இருக்கிறாங்க, ஒரு பூமி இருக்கு, 4 காத்து இருக்கு. அந்த 4 காத்தும் என்ன ஆகுதுன்னு பார்க்கும், ஒரு காத்தா மாறுது. இதுல வேற என்னென்ன விசேஷம் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது பூமி, சமுத்திரம், மரம். பாத்தீங்களா? இவ்வளோ அடையாளம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இவ்வளோ சிம்பிள்ஸ் இருக்கு, இவ்வளோ அடையாளங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில நம்ம நிச்சயத்து வச்சிருக்கக்கூடிய அடையாளங்கள் தான் நம்ம என்ன பண்ணோம், இதுல பயன்படுத்தணும். எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா வசனம் மூலியமா தான். இப்போ பாருங்க, இப்ப பொதுவா அந்த ஒரு 4 தூதர்கள்னா பொதுவா யாரு? தேவனுடைய வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள். இது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், ஏஜென்ட்ஸ் ஆஃப் காட். இப்போ அந்த தூதர்கள் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது பூமி மேல 4 காத்து அடிக்கக்கூடாது. பூமினா என்ன? வெளிப்படுத்தல் 3:10 வசனத்தை வாசிக்கலாம். பூமிக்கான அர்த்தம் அதுல இருக்கு, வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை. பாருங்க, பூமினா என்ன? பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள். ஹர்த்னா என்ன? ஹர்த்ல இருக்கக்கூடிய ஜனங்கள். அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சமுதாயமா இருக்கிறாங்க, ஒரு சொசைட்டியா இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ தேவனுடைய அந்த 4 தூதர்கள் பூமியில இருக்கக்கூடிய ஜனங்க மேல என்ன ஆகக்கூடாதுன்னா என்ன ஆகக்கூடாது? வசனம் வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் 7:1 என்ன அடிக்கக்கூடாது? எவ்வளவு காத்துங்க? 4 காத்து அடிக்கக்கூடாது. இப்போ வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பூமியில இருக்கக்கூடிய ஜனங்க மேல 4 காத்துகள் அடிக்கக்கூடாது. அந்த காற்றுகள்னா என்ன? வாசிக்கலாம். வசனம் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 19:11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாய் பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாய் பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பாருங்க, பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பர்வதத்தையே ஒடிச்சு போட்டுரும். பர்வதம் என்ன? ராஜ்யம். ராஜ்யத்தையே ஒரு விஷயம் ஒடிச்சு போடணும்னா என்னங்க? ஒரு உபத்திரவம். அந்த காத்துனா என்னன்னு பார்க்கும்போது உபத்திரவம். சோ சகோதர சகோதரிகளே, அந்த பலத்த காற்று உபத்திரவம். இப்போ அந்த ஒரு 4 காத்துனா என்ன அர்த்தம்? இந்த பூமியை நிக்க வச்சக்கூடிய 4 அமைப்புகள். அந்த அமைப்புகள் என்ன நம்ம பார்க்கும்போது சமுதாயம், மதம், பொருளாதாரம், அரசியல். இந்த 4 விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கொலாப்ஸ் ஆகுது, உடைஞ்சு போகுது. அதுதான் அந்த 4 காத்து. அந்த 4 காத்தும் எப்படி ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு பெருங்காத்தா எங்க அடிக்க கூடாதா? பூமி மேல அடிக்க கூடாது. அப்படின்னா அந்த பூமிக்குள்ள யார் யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் யார் யார் நம்ம வாசிக்கும் போது பூமி மேலும் சமுத்திரத்து மேலும். இப்போ பூமி மேல பார்க்கும்போது பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு அமைப்பு, ஆர்கனைஸ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம். சமுத்திரம்னா யாருங்க? கொந்தளிக்கும் ஜனங்கள். ஏசாயா 53:20 நம்ம வாசிக்கிறோம். ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? கொந்தளிக்க கூடிய கடலை போல இருக்கிறாங்க. வாசிக்கலாம். ஏசாயா 57:20. துன்மார்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கியும் கரையில் ஒதுக்குகிறது. பாருங்க, துன்மார்கள் கொந்தளிக்கக்கூடிய கடலை போல இருக்கிறாங்க. இப்போ அந்த மரத்து மேல அடிக்கூட. அந்த மரம் யாரு? நீதிமான். நீதிமான் மரம் யாருன்னு பார்க்கும்போது நீதிமான். சங்கீதம் 1:3. சோ சகோதர சகோதரிகளை இப்படி பார்க்கும் போது இப்போ இந்த ஒரு வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம
ஒவ்வொரு விஷயத்தையும் அடையாள பாஷத்துக்கான அர்த்தத்தை நம்ம எடுக்கும் போது இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, ஒரு சூழல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது 4 காற்றுகள் வந்து ஒரு பெருங்காற்றா பூமி மேல அடிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய ஆவி மூலியமாக அவருடைய ஏஜென்சி, அவருடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு 4 காற்றை வந்து நிக்க வச்சுட்டாங்க. யார் மேல அடிக்க கூடாது? பூமி மேல. இந்த ஒழுங்கான அமைப்புகள் அது மேல அடிக்க கூடாது. நெக்ஸ்ட் கொந்தளிக்கக்கூடிய ஜனங்கள், சமுதாயம், இல்ல பாலா போன ஜனங்கள், அவங்க மேல அடிக்க கூடாது. நெக்ஸ்ட் யார் மேல? நீதிமான் போல இருக்கக்கூடிய ஜனங்கள். சோ இந்த 3 வகுப்பார் மேல அடிக்காதபடிக்கு ஒரு மகா உபத்திரவம் வராதபடிக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பூமி என்ன ஆயிடுச்சுன்னா காக்கப்பட்டிருக்கு. சோ இப்படித்தான் நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வார்த்தையை நம்ம எடுத்து பார்க்கும் போது வேதத்துல இருக்கக்கூடிய வசனத்தை நம்ம பொருத்தி எது சரியான அர்த்தம் நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்துக்கான முழு அர்த்தம் நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. சரி, அதனால நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு அடையாளத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேத வசனத்துல இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம முதலாவது எடுத்து பார்க்கிறோம். இது ஒரு மெத்தட். சரி, நம்ம சொல்றோமே இந்த வசனத்தை நம்ம இப்படிதான் ஆராய்ச்சி பண்ணணுமா, அதாவது ஒவ்வொரு வசனத்துக்கும் முழு பைபிளை நம்ம தேடி 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 கண்டுபிடிக்கணுமா, அத ஜோடியை கண்டுபிடிச்சுட்டா தியானிக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு வகை இருக்கு. How to find this symbol, இந்த அடையாளத்தை வேற எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, பாருங்க, முதல் மெத்தட் நம்ம பார்த்துட்டோம். முழு பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அடையாளத்தை நம்ம எடுத்து அந்த வசனத்தை பொறுத்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் எப்படி இந்த வெளிப்படுத்தல எப்படி தியானிக்கலாம்னா, வெளிப்படுத்தல விசேஷத்துக்குள்ளேயே வந்து ஒரே விஷயத்த 2 விதமா பேசுவாங்க. தேவன் ஒரே விஷயத்த 2 விதமா காமிக்குவார். அந்த 2 விதம் என்னன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1:4 நம்ம வாசிக்கலாம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதியிருக்கிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். பாருங்க, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய 7 ஆவிகள், 7 spirits, 7 ஆவிகள். இப்ப இதே விஷயத்தை தான் எங்க பேசுறாருன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 5:6 வேற மாதிரி பேசுவாரு. அது எப்படி பேசுறாருன்னு நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். பாருங்க, அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா, பாருங்க, the 7 eyes which are the 7 spirits. அந்த 7 கண்கள் அது எப்படி இருக்குன்னா, அது 7 ஆவிகளா இருக்கா. அப்படின்னா சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அதுலயே அடையாளம் இருக்கு. ஒரே விஷயத்தை தான் தேவன் என்ன பண்ணுவார்னா 2 அடையாள பாஷைகள் மூலியமா அவர் எழுதுவார், சொல்லுவார். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் 1:4 வரக்கூடிய அந்த 7 ஆவியும் ஒண்ணு தான். வெளிப்படுத்தல் 5:6 வரக்கூடிய அந்த 7 கண்கள் அதுவும் என்னத்தான் குறிக்குதுன்னு பார்க்கும்போது 7 ஆவிகளை தான் குறிக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். சோ அதனால சகோதர சகோதரிகளே, இந்த அடையாளத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும் போது ஒரு மெத்தட், ஒரு அடையாள பாஷையை நம்ம எடுத்துக்கொண்டா முழு பைபிளை ஆராய்ச்சி பண்ணோம். 2வது மெத்தட், சில அடையாளங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ரிப்பீட் ஆகும். உதாரணத்துக்கு 7 ஆவிகள் 7 கண்ணுகள் ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசுது நம்ம பார்க்கிறோம். சோ அதனால நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு படிநிலைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால சில வசனங்களை வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்றதை பார்க்கலாம், ஏற்கனவே நம்ம தியானிச்ச விஷயத்த பொருத்தி பார்த்து முன்னேறி செல்வதற்கு இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு பிரயோஜனமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய அடையாளத்தை எப்படி நம்ம இது வசனத்துக்கு ரொம்ப இசைவா இருக்குன்னு நம்புறது.
how to find the meaning of those symbols. எந்த அளவுக்கு அது மேட்சிங்கா இருக்கு, எந்த அளவுக்கு அது கோர்வையா இருக்கு, இல்லைன்னா அந்த அடையாளத்துக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, நிகழ்வுகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல நடந்த ஒவ்வொரு விஷயமும் அது ஒரு நிகழ்வுகள், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சில காரியங்கள். அதனால நம்ம வேதத்தையும் வரலாற்றையும் திரும்பி பார்க்கும் போது அது ஒத்து போனோம். அது ஒத்து போறதுக்கு இந்த அடையாளம் எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 6வது முத்திரை காலத்துல, அதாவது 6வது சபை அந்த காலகட்டத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்ன நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் 6:12 நம்ம வாசிக்கலாம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்து. பாருங்க, பூமி மிகவும் அதிர்ந்து. ஆனா நீங்க வரலாற்றுல எடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் முத்திரையை உடைக்கும் போது அந்த காலகட்டத்துல பூமி அதிர்ச்சி நடந்துச்சு, நிஜமாவே நடந்துச்சு. ஆனா அது இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுதா அப்படின்னு பார்க்கும் போது இல்ல. மறுபடியுமாக இங்க ஒரு பூமி அதிர்ச்சி, ஒரு பெரும் பூமி அதிர்ச்சி, கிரேட் எர்த்குவிக் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய அடையாள பாஷை. அப்படின்னா எர்த்குவிக் அப்படின்னா என்ன, பூமி அதிர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அடையாள பாஷையை நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சொல்லர்த்தமா புரிஞ்சுக்கணும். பூமி அதிர்ச்சி அப்படின்னா ஒரு பூமி அதிர்வு எப்படி நடக்குது பாருங்க. இந்த ஒரு பிக்சர் நம்ம போட்டிருக்கிறோம் பாத்தீங்களா, பூமி அதிர்ச்சி எப்படி நடக்குதுன்னு பாருங்க. பூமிக்கு சில கிலோமீட்டர் கீழே எர்த் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, சில கிலோமீட்டர் கீழே நீங்க போகும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் ஆகும், ஒரு சின்ன அசைவு ஆகும். அந்த அசைவு ஆகும் போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது அது அப்படியே டெவலப் ஆகி அது அப்படியே என்ன ஆகும்னு பார்க்கும்போது பெருகும். அந்த அசைவு இன்னும் அதிர்வு ஜாஸ்தி ஆகும். அந்த அதிர்வு ஜாஸ்தியாகி அது பூமியோட மேல் நோட்டத்துக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய பில்டிங்கா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடமா இருக்கட்டும், அது அப்படியே இடிஞ்சு விழுந்துரும். ஏன்னா அந்த அதிர்வை தாங்க முடியல. ஆனா இந்த பூமி அதிர்ச்சி என்னக்கூடிய விஷயம், பூமிக்கு கீழே ஒரு சின்ன அதிர்வு தான், ஒரு சின்ன அதிர்வு, ஒரு முடி போல ஒரு சின்ன அதிர்வு தான் மேல என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவ்வளவு பெரிய விபத்து ஆகுது. அப்படின்னா ஒரு பூமி அதிர்ச்சி பத்தி நம்ம வசனத்துல வாசிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் வில் காஸ் பிக் டிசாஸ்டர். ஒரு சின்ன அதிர்வு தான் பெரிய விளைவுகளை கொண்டு வரும். அதே போலதான் சகோதர சகோதரிகளே, இந்த 6ஆம் சபை காலகட்டத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு பூமி அதிர்ச்சி போல ஒரு காரியமாச்சு. அந்த பூமி அதிர்ச்சினால என்ன, இந்த இடத்துல பூமி அதிர்ச்சினா ஜனங்கள் மத்தியில ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு சின்ன பிரச்சனை ஜனங்க மத்தியில் ஆகும் போது அது மிகப்பெரிய புரட்சியாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது வெடிச்சிருந்து நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய அடையாளத்தை நம்ம பார்க்கும் போது அந்த அடையாளத்தோடைய அம்சங்கள் கூட பார்க்கணும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சிம்பிள்ஸ், அந்த அடையாளத்தோடைய அம்சங்கள் பார்த்தா தான் நமக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், வெளியே கொண்டு வர முடியும் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுதான் நம்ம 4வது படிநிலையா நம்ம பார்க்கிறோம். சரி, 5வது படிநிலை டைம்லைன் ஸ்டடி. டைம்லைன் ஸ்டடி அப்படின்னா என்ன, எந்த காலகட்டத்துல என்ன நிகழ்வு நடக்குது இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம தியானிக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 6:17 2 உதாரணங்கள். இதுல முதல் உதாரணம் நம்ம வாசிக்கும் போது, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். பாருங்க, அவருடைய கோபாக்கினை நாள் வந்துவிட்டது. For the great day of the wrath is come, and who shall able to stand? The great day, அந்த ஒரு பெரும் நாள். பொதுவா நம்ம வேதத்துல கர்த்தருடைய நாள், கிரேட் டே, அந்த ஒரு பெரிய நாள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதைத்தான் நம்ம குறிப்பிட்டு சொல்வோம் அப்படின்னு பார்க்கும்போது 1874 பின்பு தான், கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வந்திரத்தில் பின்பு தான்
ஆனா இந்த வசனம் நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருக்கக்கூடிய அந்த கிரேட் டே, அந்த பெரிய நாள் எது அப்படின்னு பார்க்கும்போது இது 1874க்கு பின்னாடி இல்ல, 1874க்கு முன்னாடி, கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எந்த சபை காலகட்டத்துக்கு பேசப்பட்ட வசனம் அப்படின்னு பார்க்கும்போது 6:12 நம்ம வாசிக்கலாங்க. வெளிப்படுத்தல் 6:12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க பாருங்க, 6ஆம் முத்திரையை உடைக்கும் போது அப்படின்னா இது எந்த காலகட்டத்துக்கு வரும்னா 6வது சபை காலகட்டத்துல அந்த 6ஆம் முத்திரை உடைக்கும் போது அப்போ ஒரு பெரிய நாள் ஆச்சு. சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய விசேஷம்னா இன்னைக்குதான் இந்த ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நாளா இருக்கு. அதே போலதான் இந்த 6ஆம் சபை காலகட்டத்துல ஒரு பெரிய நாள், ஒரு மிக முக்கியமான நாள். அந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த நாள் ஒரு உபத்திரவமா காணப்பட்டுச்சு. அது என்ன அதுக்குள்ள இருக்க என்னென்ன காரணம் வந்துச்சு, இந்த ஒரு பெரிய நாள் எதுக்கு நேரா கொண்டு போச்சு, இதெல்லாம் நம்ம எப்ப தியானிக்க போறோம்னா 6வது முத்திரைய உடைக்கும் போது நம்ம தியானிக்கிறோம். ஆனா இந்த ஒரு வசனத்துல நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, எப்பவுமே வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் போது மாத்திரம் பொதுவான கருத்து இங்க கொண்டு வரக்கூடாது. பெரிய நாள் அப்படின்னு சொல்லும் போது இது 1874 தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா கான்டெக்ஸ்ட் ஸ்டடி, அதுதான் நம்ம சொல்றோம். எந்த சபை காலகட்டத்துல என்ன பேசப்பட்டிருக்கு அது மேல கீழே நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். எந்த காலகட்டம், டைம் லைன், எந்த சபைக்கு இது பேசப்பட்டிருக்கு நம்ம புரிஞ்சுக்கும் போது சகோதர சகோதரிகளே, இதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் அந்த சபைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியங்கள் நம்ம கிளீனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், நம்ம பார்க்கிறோம். இன்னொரு உதாரணத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:4. வெளிப்படுத்தல் 21:4, ரெவலேஷன் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இந்த வசனத்தை பொதுவா நம்ம என்ன பண்ண முயற்சிப்போம்னு பார்க்கும் போது இன்னும் அழுகையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. தேவன் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடுவாரு, கண்ணீர் எல்லாம் தொடச்சிடுவாரு. இது பொதுவா சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது இது 1000 வருஷத்துல நடக்கும். 1000 வருஷத்துல என்ன ஆகும், கண்ணீர் இருக்காது, மரணம் இருக்காது, துக்கம் இருக்காது. அப்படின்னா 1000 வருஷம்னா டிவைன் பிளான் சார்ட்ல நம்ம எங்க குறிப்பிடுறோம், நம்பர் 7ல இருந்து 11, நம்பர் 7ல இருந்து 11, 1874ல இருந்து 1000 வருஷம் நம்ம எடுத்து பார்க்கும் போது அங்க மரணம் இருக்காதுங்களா, கண்ணீர் இருக்காதா? நம்ம பார்க்கும் போது கண்ணீர் இருக்கும், மரணம் இருக்கும், 2ஆம் மரணம் கூட இருக்கும் சகோதர சகோதரிகளே. அதே போல ஆசீர்வாதமா இருக்கும். தேவனோட ராஜ்ய கண்ணுக்கு தெரிகிற பாகம் வரும்போது ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இந்த வசனம் என்ன ஆகாது, அங்க அப்ளிகபிள் ஆகாது. இந்த வசனம் அங்க என்ன ஆகாது, நிறைவேறாது. மாறாக இந்த வசனம் எப்ப நிறைவேறும்னு பார்க்கும்போது 1000 வருஷத்துக்கு பிறகுதான், யுகா யுகத்துல எப்ப கர்த்தர் இயேசு அவருடைய மத்தியஸ்தர் ஊழியத்தை முடிச்சு பிதாவாகிய தேவன் கையில அந்த 1000 வருஷத்தோடைய வேலையை ஒப்பு கொடுத்து ஒரு சிறு காலம், லிட்டில் சீசன் முடிஞ்சிட்ட பிறகு அங்க யாரெல்லாம் நீதிமான ஜீவனுக்கு தகுதியா நிக்கிறாங்களோ அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா அவங்க கண்ணுல இருந்து எல்லா கண்ணீரும் எடுத்து, அப்போ சாத்தானானவன் என்ன ஆயிடுவான், முழுமையா அழிக்கப்பட்டுருவான். அப்போ பேசக்கூடிய வசனங்கள் தான் இது. யுகா யுகத்துக்கு, அதாவது ஏஜஸ் டு கம், வரக்கூடிய அந்த ஒரு 1000 வருஷத்துக்கு பின்பு வரக்கூடிய யுகத்தை பத்தி பேசக்கூடிய வசனமா இருக்கு நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. ஆஃப்டர் நம்பர் 11 பாருங்க, ஏஜஸ் டு கம், இங்க நடக்கக்கூடிய அந்த வசனமா இருக்கு நம்ம பார்க்கணும். சோ அதனால சகோதர சகோதரிகளே, டைம் லைன் ஸ்டடி, எந்த காலகட்டத்துக்கு என்ன வசனம் பேசப்பட்டிருக்கு, எப்படி பேசப்பட்டிருக்கு, இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது கவனிச்சு நம்ம பார்க்கிறவர்களா காணப்படணும் நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே.
சரி, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு 5 படிநிலைகள் ரொம்பவே முக்கியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம மறுபடியுமாக நம்ம திரும்பி நம்ம பார்க்கும்போது ஒரு சம்மரியா இல்ல ஒரு சுருக்கமா பார்க்கும்போது நம்ம ஒரு 7 பாயிண்ட் பிளஸ் 5 படிநிலைகள் பார்த்தோம். மறுபடியுமாக சுருக்கமா நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு 7 பாயிண்ட் ரொம்ப விசேஷமாக நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அதுல முதல் விஷயம் பாக்கியவான். இந்த ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை யார் ஒருத்தர் வாசிக்கிறாங்களோ, யார் கேட்கிறாங்களோ, யார் கை கொள்கிறாங்களோ பாக்கியவான். பைபிள்ல வேற எந்த புத்தகத்துக்கோ இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யாராவது வாசிச்சா பாக்கியவான். இதுதான் முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இரண்டாவது காரியம், இந்த புத்தகம் அவ்வளோ பாக்கியம் நிறைஞ்ச ஒரு புத்தகமா இருந்தாலும் எழுதப்பட்ட சூழல் எப்படி இருக்கு? அது முற்றிலும் ஒரு கடினமான சூழல் எழுதப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. அதனால இந்த ஒரு புத்தகத்தை நம்ம தியானிக்கும் போது கூட சில கடினமான ஒரு அனுபவம் வந்தா கூட தேவன் மேல முழுமையா நம்பி நம்ம இந்த ஒரு புக் ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும். அதுதான் தேவனும் அவருடைய தெய்வீக திட்டத்துல மறைச்ச வச்ச அந்த ஒரு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கே ஒரு இதான ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை பார்த்து நம்ம பயப்படாம இந்த ஒரு புத்தகத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, தொடர்ந்து இதை தியானிக்கணும். அதுக்கு தேவன் கண்டிப்பா பலன் கொடுக்குவார். இதுதான் நம்ம 2வது பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம். இந்த பத்மோ தீவுல அந்த யோவான் எப்படி எழுதினாரோ அதே போல இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது நமக்கு அந்த ஒரு மன பலம், தைரியம் தேவை. கண்டிப்பா தேவன் இந்த புத்தகத்துல இருந்து நமக்கு தருவார். 3வது பாயிண்ட், இந்த வெளிப்படுத்த விசேஷ டைட்டில் இது இயேசு கிறிஸ்து திவ்ய சுபாவத்திலிருந்து அவர் பேசின ஒரு விஷயம். அது எப்படி பேசினார்னா, தேவன் கிட்ட இருந்து கர்த்தர் இயேசு பெற்றுக்கொண்டார். அது ஒரு தூதன் மூலியமாக யோவான் கொடுத்தார். யோவான்ல இருந்து நமக்கு இந்த ஒரு புத்தகம் வந்துச்சு. திவ்ய சுபாவத்துல டிவைன் நேச்சருக்கு கர்த்தர் இயேசு போயிட்டு பிறக்க பேசின ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 4வது பாயிண்ட்ல இந்த புத்தகத்தோட இண்டெக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா 70% ஏற்கனவே இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துச்சு. இன்னும் 30% நிறைவேற போகுது. அதனால இந்த புத்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது 70% நிறைவேறிச்சு, 30% நிறைவேற போகுது. 2 பாகமா வெளிப்படுத்தல நம்ம பிரிக்கும் போது 70% fulfilled, 30% yet to fulfill. இந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்க்கணும். 5வது பாயிண்ட், ஏன் அடையாள பாஷைனா கண்டிப்பா தேவனே இந்த ஒரு புத்தகத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு அடையாளமா எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் 6வது பாயிண்ட், ஏன் கடைசி புத்தகம் அப்படின்னு கேட்கும் போது 66 புஸ்தகத்துல 65 புஸ்தகத்தோடைய நமக்கு ஒரு ஆராய்ச்சி, ஒரு அறிவு, அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் தெரிஞ்சாதான் இந்த கடைசி புத்தகத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். காரணத்தினால தான் இது ஒரு கடைசி புத்தகமா காணப்படுது. இந்த புத்தகத்தை எப்படி பிரிச்சு வாசிக்கலாம்னா, முழு சுவிசேஷ யுகம் ஒரு பாகம், அறுவடை 2வது பாகம், 1000 வருஷம் அரசாட்சி 3வது பாகம். இந்த மாதிரி நம்ம இதை பிரிச்சு வாசிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கணும், அந்த அடையாளத்தை புரிஞ்சுக்கணும். அந்த அடையாளம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, சில விஷயம் முழு வேதாகமத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். சில விஷயங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஒரு அடையாளமே எடுத்துக்கொண்டா அந்த அடையாளம் எப்படி இருக்கு, அதோடைய சாராம்சம், அந்த அடையாளத்தோடைய ஃபீச்சர்ஸ், அதோடைய குணலட்சணம் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, காலத்தை பிரிச்சு பார்த்து இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கணும். சோ சகோதர சகோதரிகளே, 7.5 படிநிலை, இதுதான் நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷனா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்க நம்ம பார்க்கிறோம். சரி, இவ்வளவு பிரயாசம் எடுத்து இந்த புத்தகத்தை தியானிக்கிறோம் இல்லைங்களா? இதோடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கக்கூடிய நோக்கம் என்ன? சில வேல்யூபிளான சஜஷன் பாருங்க. பொதுவா நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை
பேரளவுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், நாமினல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவங்க எப்படி இதை பார்க்கறாங்க? பார்க்கும்போது வெளிப்படுத்தல் விசேஷமா, ஓ இதுக்குள்ள நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு, ஒரு கியூரியாசிட்டிக்கு, ஒரு ஆர்வத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு தேடுறாங்க. சிலர் என்ன பண்றாங்க, ஒரு வேலை வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து சில போதனைகளை, சில சப்ஜெக்ட்ஸை கொடுத்துட்டா என்ன ஆகும், ஜனங்க பயப்படுவாங்க ப்ரீச் பண்றதுக்கு. இது ரெண்டுமே வந்து ஒரு சரியான நோக்கமா அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்வத்திலையும் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கணும்னு பண்ணக்கூடாது. இது வெளிப்படுத்தின விசேஷத்தோட நோக்கம் கிடையாது. இது பேரளவிலான கிறிஸ்தவர்கள் அதை அவங்க பண்றாங்க, அவங்கள பத்தி நம்ம சிந்திக்க வேண்டாம். ஆனா புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம், நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கிறதான நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, நோக்கம் என்ன? ஒருவேளை எல்லா சனிக்கிழமை வந்து நம்ம இங்க கூடி நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கிறோமே, என்ன உள்நோக்கம்? முதல் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய சித்தம் இந்த கடைசி காலகட்ட சபையில, 7ஆம் கடைசி காலகட்ட சபையில என்ன, இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோட நோக்கமா இருக்கு. பாருங்க ஒரு வார்த்தை, நாட் ஃபார் கியூரியாசிட்டி நாட் டு ப்ரீச் பட் டு பி சீல்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கியூரியாசிட்டிக்காக இல்லை, ஐயோ இதுல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம கத்துக்கணும், இல்ல கத்துக்கின விஷயத்த போய் போதிக்கணும், அதுக்கு இல்ல. மாறாக இந்த ஏற்றகால சத்தியத்தை நம்மளுடைய நெற்றிகள்ல முத்திரை போடணும், தேவன் அங்கீகரிக்கணும். ஆமா, என்னுடைய சித்தத்தை 7ஆம் சபை காலகட்டத்துல வாழ்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட சித்தம் என்னன்னு தெரியுது, இது நீங்க அறிவா பெற்றுக்கொள்ளுங்க, இந்த பெற்றுக்கொண்ட அறிவை நீங்க குணலட்சணமா மாத்திக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த புத்தகம் புதிய சிருஷ்டியோடைய ஃபியூச்சர், நம்மளுடைய எதிர்காலம் எங்க இருக்கு? ஒருவேளை புது சிருஷ்டிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா? ஆமா, அந்த எதிர்காலம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் இருக்கு. என்ன அந்த எதிர்காலம்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, நம்ம ஃபாலோ அப் கிளாஸ்ல கேட்ட அந்தி கிறிஸ்து 3வது பகுதியில என்ன ஒரு பாயிண்ட் சகோதரர்கள் முன் வச்சாங்க, நம்ம திரும்பி பார்க்கும்போது, இந்த கடைசி 7ஆம் சபை காலகட்டத்தோடைய மிகப்பெரிய வாய்ப்பு என்னவா இருக்குன்னா, ஒரு புது சிருஷ்டி ரத்த சாட்சியாக மரிக்கிறது தான். சத்தியத்துக்காக ஒருத்தர் ரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்குன்னா, இந்த ஒரு 7ஆம் சபை காலகட்டத்தில் இருக்கு. அந்தி கிறிஸ்து அமைப்பை நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய தியானம் தான் நம்மள என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது, பாபிலோன் அமைப்புல இருந்து முழுமையா நம்மளை பிரிச்சு இந்த ஏற்றகால சத்தியத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் நம்மளுக்கு வந்து துணை நிற்கும் அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் மாத்திரமே. சரி, இது வரைக்கும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் கூட அவங்க ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு 90% இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய எல்லா சத்தியங்களும் தந்துட்டாங்க. ஆனா சில வசனங்கள் இருக்கு, ஒரு 10% இருக்கு, அது இன்னுமே வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா அது நிறைவேறும் போதுதான் நமக்கு அதோடைய வெளிப்பாடு தெரியும், அது எப்படி அந்த வசனத்தோடைய சாராம்சம் என்னன்னு. ஆனா 90% இதுல இருக்கக்கூடிய வசனமோ தேவனோட தெய்வீக திட்டமோ அது ஒத்து போயிருக்கு. அதனால சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கூடிய ஒரு தியானம், ரெவலேஷன் ஸ்டடி வந்து இஸ் a மஸ்ட். இது வந்து 7ஆம் சபை காலகட்டத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பினா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப 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 அவசியம். சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக இந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு பயம் கொடுக்கறதுக்கோ இல்ல நமக்கு எதிர்காலத்துல நம்மளுடைய மரணம் எப்படி இருக்க போதோ அந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்துக்கோ இல்ல. தேவனுடைய கிருபை, நம்மளுடைய காலம், நம்மளுடைய நேரம் எல்லாம் அவர் கையில இருக்கு. ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த பூமியில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் மரணமே நம்ம எல்லாம் பண்ண முடியாது, தொட முடியாது. அதனால சகோதர சகோதரிகள், அவரோட சித்தத்தை நம்ம என்ன பண்ணலாம்,
முழுமையா அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய தெய்வீக சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் சகோதர சகோதரிகளே. இது ஒரு சில வேல்யூபிளான சஜஷன் சகோதர சகோதரிகளே உங்க முன்பாக நம்ம சமர்ப்பிக்கிறோம். சரி, இப்படி இருக்கும் போது இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும் போது இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய அறிமுகத்தை நம்ம முடிச்சுட்டு நம்ம நேரடியா எங்க போலான்னு பார்க்கும் போது முதலாவது ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள போலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய முதலாம் அதிகாரம். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய முதலாம் அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னு வாசிக்கும் போது முதலாம் அதிகாரத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். முதல் 8 வசனம் ரெவலேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 to 8 முதல் 8 வசனம் இன்ட்ரடக்ஷன் டு த ப்ராஃபசி. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைஞ்ச ஒரு புத்தகமா இருக்கு. அந்த புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் டு த ப்ராஃபசி, இது முதல் பாகம். இரண்டாவது பாகம் பார்க்கும் போது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9 to 20 வசனங்கள் இன்ட்ரடக்ஷன் டு த 7 சர்ச்சஸ், 7 சபைகள் பற்றியான அறிமுகம். தேவனுடைய சித்தம் அவருடைய கிருபை இருந்தா நம்ம அடுத்த வாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்கள் நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்காக விசேஷமாக ஜெபம் செய்யுங்க. கண்டிப்பா இது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு புத்தகம். நம்மள முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பாரா நம்மள மாத்தக்கூடிய ஒரு புத்தகம். ஜீவன் தரக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள். இதை தியானிக்கிறதுக்கு அடியனுக்கு தேவையான சக்தியும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் இது புரிந்து கொள்ற சக்தியும் தேவன் தான் அவருடைய பரிசுத்த ஆவி மூலியமா தருவார். அதனால விசேஷமாக நீங்க ஜெபிக்க, எனக்காகவும் நீங்க ஜெபம் செய்யுங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.